பணம் எவ்வளவு இருக்கு? நீ கேட்ட 20 லட்சம் இருக்கு. சரியா இருக்கா? எண்ணி பாத்துக்கோ. எனக்கு இவ்வளவு பணத்தை எண்ணி பழக்கம் இல்ல. இந்த பணத்தை எண்றதுக்காகவே நான் 2 பேரை வர சொல்லியிருக்கேன். அவங்க எண்ணி பார்த்துட்டு பணம் சரியா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ இந்த இடத்த விட்டு நகரணும். இங்க பாரு, இந்த விஷயம் நீ நானும் சம்பந்தப்பட்டது. மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. பணம் சரியா இருக்கு, நான் கிளம்புறேன். இப்படி அவசரப்பட்டா எப்படி? நான் வர சொன்ன ஆட்கள் ரெடியா இருக்காங்க. இவங்க சிஐடி ஆபீசர் சார். இவர்தான் சுரேஷ் இண்டஸ்ட்ரீஸ் ஓனரோட பையன் சுரேஷ் சார். ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்ட? நீ எவ்வளவு பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பனே. நீ பண்ண கொலைக்கு பிராயச்சித்தம் பணம் கிடையாது. கோர்ட்டு மூலியமா உனக்கு கிடைக்க போற தண்டனை தான். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பொறி வச்சு பிடிக்கிறது தான் எங்க வேலையே. என்ன அப்படி பாக்குற சுரேஷ்? நான் மிரட்டல் பேரொலி கிடையாது. குற்றப்பிரிவுல நான் கிரேட் 2 அதிகாரி. ஒரு கொலையை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் வேணும். அந்த ஆதாரங்களை சேகரிக்க தான் நான் உன் வீட்டுக்கு பிளாக்மெயிலரா வந்தேன். உண்மையிலே நீ கொலை பண்ணதா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா வச்சும் வள்ளி கிட்ட உன் கை மாதிரி ஒரு ஆளை நடிக்க வச்சு வீடியோ எடுத்தோம். பக்கத்துல இருந்த அனாத ஆசிரமத்துக்காரன் அங்க எதையோ திருப்பி எடுக்க வந்தான். அவன் மூலமா தான் உன் விஷயம் தெரிஞ்சது. ஒருவேளை நீ கொலைகாரனா இருக்கலாமோன்னு சும்மா போட்டு வாங்கணும். நீயா மாட்டிக்கிட்ட. நீயும் நானும் பேசின பேச்சு இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. வாங்க போலாம். சார், நான் கொலை பண்ணல சார். இது விபத்து மாதிரி நடந்த சம்பவம் சார். அந்த வக்கீல் வள்ளி யாருன்னு எனக்கு தெரியாது சார். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வள்ளி இறந்து போனதுக்கு காரணம் நீதான். அதை ஒத்துக்கிறியா இல்லையா? சார், அது வந்து நான்... நீ படிச்சவன் தானே. விஷயம் எப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ்க்கு வந்திருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஓடி போயிட்டியே. விசாரிக்க ஆள் வந்து மிரட்டினப்பாவது நீ போலீஸ்க்கு வந்திருக்கணும். ரெண்டும் பண்ணாம பணத்தை கொடுத்து சரி கட்ட பார்த்தே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நடங்க. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நான் என் வக்கீல் கிட்ட பேசுறேன். இப்போதைக்கு யாருகிட்டையும் பேச முடியாது. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் நீ யாருகிட்ட வேணாலும் பேசிக்க. சார், நட. சார் ப்ளீஸ் சார். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சொன்ன மாதிரியே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் நாங்க தேடிட்டு இருக்கோம் சார். சரியான மாசம் தேதி ஏதாவது சொல்ல முடியுமா? 8/2/1982 காலையில 10 மணி இருக்கும். பெரியசாமி கூட இருந்தாரு. அவர் கையில தான் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். சரிங்க சார், தேடிட்டு இருக்காங்க. உள்ள வந்து உட்காருங்க சார். பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சார், உங்களுக்கு டீ ஏதாவது அனுப்பட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு என்னோட பையன் பேரு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். கிரண் தானே? நான் பாத்துக்கிறேன். சரி. யாரு கிரண்? என் பையன்கள ஒருத்தன். என் ஒய்ஃபுக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. 8 வயசு வரைக்கும் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வினையே ஆரம்பிச்சுது. சுரேஷ் எது பண்ணாலும் கிரணுக்கு பிடிக்காத மாதிரி வீட்டுல 2 பேருக்கும் ஒரு நாள் விடாம சண்டை ஆரம்பிச்சுது. தனியா ஒருத்தனை மட்டும் எப்படி ஆசிரமத்துல சேர்க்கறதுன்னு தெரியாம தான் 2 பேரையும் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அப்பெல்லாம் கையில காசும் கிடையாது, சரியான வேலையும் கிடையாது. இந்த குருகுலத்துல தான் சேர்த்தேன். இங்க வந்த பிறகும் பெரியவன் கிரண் மாறவே இல்லை. இங்க இருக்கிற மத்த அனாதை குழந்தைகளை துன்புறுத்த ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டல்ல காட்டினதுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புறது தான் இந்த நோய்க்கு மருந்துன்னாங்க. என்கிட்ட இருக்கிற வசதிக்கு அப்போ என் குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னே எனக்கு தெரியல. அப்போதான் இந்த குருகுலத்தை நடத்துற சுவாமிஜி ஒரு அமெரிக்க தம்பதி குழந்தைய தத்து கேட்கறாங்க, கொடுக்கட்டுமான்னாரு. நானும் கொடுக்க சொல்லிட்டேன். எனக்கு இருந்த கஷ்டத்துல அன்னைக்கு அமெரிக்கக்காரங்க கொடுத்த காசுல தான் இன்னைக்கு இத்தனை கம்பெனிகளுக்கு முதலாளியா இருக்கேன். எத்தனை வயசுல நடந்துச்சு இது? 8 வயசு இருக்கும் குழந்தைக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இப்ப எதுக்கு திடீர்னு அந்த பையனை தேடுற?
போன வாரம் நான் கார்ல போன போது அந்த பையனை பார்த்தேன். இந்த ஊர்லயா? ஆமா, அதுவும் எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருல. 20 வருஷங்களுக்கு முன்னாடி தத்து கொடுத்த பையனை இப்ப எப்படிப்பா ஒரே பார்வையில கண்டுபிடிச்ச? என் பசங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓஹோ. அதான் அவனை தத்து கொடுத்த அமெரிக்க தம்பதிகளோட அட்ரஸ தேட சொல்லிருக்கேன். Facebookலயும் போட்டிருக்கேன். பிரைவேட் டிடெக்டிவ்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். அப்போ கண்டிப்பா பார்த்தது உன் பையன் தான் நினைக்கிறியா? நிச்சயமா அவன் என் மூத்த பையன் கிரண் தான். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்காது இல்லையா? அதான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். சார், எவ்வளவோ தேடி பார்த்தா கிடைக்கல சார். கிடைச்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார். வாங்க. உட்கார். ஹேய், நில். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.